மிதக்கார என்ன சிரிக்கிறீங்க? சூப்பரா நடந்து வர்றேன்றியா? அப்படியா? நான் அடுத்த நான் நடக்கவே மாட்டேன். ஆமா, இது எந்த ஒரு பாஷை? பெட்டிக்காரே, இன்னைக்கு என்ன கிழமை? இன்னைக்கு என்ன கிழமை? நான் சொல்றேன், நீங்க சொல்லுங்க. இன்னைக்கு திங்கக்கிழமை. திங்கக்கிழமை இல்ல. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. இன்னைக்கு எப்படி உனக்கு வெள்ளிக்கிழமை வரும்? ஆமா. அந்த பிள்ளைக்கு தெரியாது. என்ன ஆமா? என்ன பள்ளிக்கூடம் போலையா? பள்ளிக்கூடம் பரவல தெரியாது வெள்ளிக்கிழமை. அந்த பிள்ளைய பள்ளிக்கூடம் போறதுக்கு எனக்கு கடுப்புல இருக்கு. அப்படிலாம் இல்ல, என் கதையில அப்படி வந்திருக்கு. இன்னைக்கு அப்பா கண்ணு கதமா கதையின் பிரகாரம் இன்னைக்கு வெள்ளிக்கிழமையா? ஆமா. அப்படி சொல்லு. அப்படிதான் சொல்லுவேன். இல்ல இல்ல இல்ல. புதுசா ரெடி பண்ணிருக்கா? ஆமா, வெட்டிக்காரங்க தெரியும். அப்பா கண்ணு கதமா அப்பா காவலுக்கு போக சொல்லியிருக்காங்க. அப்ப உங்களுக்கெல்லாம் முன்ன பின்ன போன அனுபவம் இருக்கா? இல்லையே. இல்ல. காவலுக்கு நாங்க எங்க போனோம்? நைட்டு வந்து நாடகம், பகல்ல பப்பரப்பேன்னு படுத்து தூங்குறோம். ஏமாந்து போய் கிடக்கும். எலி வடைக்கு ஏமாந்த மாதிரி ஏமாந்து போய் கிடக்கும். அப்படியா? சரி, நான் வந்துட்டேன். சரி, ஒண்ணும் செய்யாது. ஏன் ஒண்ணும் செய்யாத? அந்த ரெண்டு வண்டு முழுங்கிட்டேன்னா சரியா இருக்கிற வாய்ஸை உள்ள போக வச்சிடாதீங்க. நான் வந்துட்டேன். தோழி ஆளா காணோம். என் தோழிய பாத்தீங்கன்னா பெரிய பொட்டு வச்சு கொண்டைய போட்டு பூ வச்சு அழகா குறி சொல்ற மாதிரி மங்காத்தா மாதிரி இருப்பா. எதுக்கு? எனக்கு வேண்டாம். எனக்கு சொல்ல பண்ண சாக்லேட்ல எனக்கு பிடிக்காது. சரி சரி, நான் சாப்பிட்டுக்கிறேன். என் தோழிய பாத்தீங்கன்னா உங்களுக்கே காதல் வந்துடும். ஆமா, அப்படிதான். என் தோழிய பாத்தீங்கன்னா உங்களுக்கே காதல் வந்துடும். அப்படி அழகியா? ஆமா. என்ன இப்படி சொல்ற? அட ஆமா வெட்டிக்காரரே. ஆமா வெட்டிக்காரரே. நானும் கொல்ல நாள ஒரு பொண்ணு தேடிட்டு தர்றேன். அப்படியா? என்ன கட்டி வச்சிருக்கியா? அட என்கிட்ட ஃபோன் பண்ணிருந்தா நான் ஏற்கனவே உங்களுக்கு பொண்ணு அனுப்பிச்சு வச்சிருப்பேன்ல. இன்னிமே சொல்லிட்டீல? அந்த பொண்ணு இன்னிமே எனக்கு வேணும்னா உனக்கு போன் அடிச்சிடுறேன். அந்த பிள்ளையோட வந்துரு. வந்து அப்பனுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு வீட்டுக்கு போயிரு. ஆட்ட காசு கொடுத்துறேன். ஆட்ட காசா? எனக்கு ஆட்ட காசு வேணா, ஒண்ணு வேணாம். ஆட்டோக்காரே கொடுத்துருவான். எனக்கு ஆட்டக்கார ஃப்ரீயா வீட்ல இறக்கி விட்டு போவான். சரி, உங்களுக்கு என்ன விஷயம் தெரியுமா? என்ன? ஏன் அவ்வளவு அவசரம்? நான் வள்ளி அம்மாவோட அண்ணனை காதலிக்கிறேன். அடடே, இந்த கம்பறடா. ஏன் இப்பயே நீ காதலிக்கிற? இருமாமா, வள்ளி அம்மாவோட அண்ணன் உனக்கு என்ன வேணும்? ஆமா. வள்ளியோட அம்மா உனக்கு என்ன வேணும்? வள்ளியோட அம்மா அப்பத்தாவா? அவளோட அண்ணன் உனக்கு என்ன வேணும்? அப்புச்சி வேணும். அப்புச்சி காதலிக்கிற? பூச்சி. சரி, நான் என் மனசுல இருக்கிற ஆசையை சொல்லவா? பெட்டிக்காரரே சொல்லுடா. போன் எல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். சொல்லுடா. போன் எல்லாம் வீட்ல தான். ஆமா, இப்ப கிடையாது. இப்பயே ரெடி பண்ணிட்டேன் அந்த பிள்ளைக்கு. என்னதான் ரெடி பண்ணிட்டீங்க? போன் நம்பர் உன்கிட்ட கேப்பம் நினைச்சா அதுக்குள்ள நீ ஆரம்பிச்சிட்ட. சொல்லாம தான் சொல்லி புட்ட மிச்சம் இல்லாம என் கண்ணு ரெண்டு ஆக்கி புட்ட துக்க இல்லாம காடு காடா மேடு எல்லாம் வச்சேன் இல்லாம அட துக்க வச்ச அவன் பல கிச்சம் இல்லாம சும்மா சும்மா கண்ணாடிய பாக்க வச்சானே பச்சை முறை பவுடர் பூச வச்சானே விதவிதமா வெக்கப்பட கட்டி தந்தானே ரக ரகமா கனவுல தான் முத்தம் தந்தானே பம்பரமா என்ன அவன் ஆக்கி விட்டானே அவன் பார்வையால கட்டை வச்சு சுத்த விட்டானே பம்பரமா என்ன அவன் ஆக்கி விட்டானே அவன் பார்வையால கட்டை வச்சு சுத்த விட்டானே சொல்லாம தான் சொல்லி விட்டேன்
ஏழெட்டு நாளாகத்த ஏமாமா ஆத்தத்த ஆத்தத்த இவளடா பொம்பளை 7 நாளாகத்தா ஏமாமா 7 நாளாகத்தா ஏமாமா மச்சா ஏமாமா வெட்டிக ஏமாமா நீயு என்ன விட்டு எங்க போன ஏமாமா நீயு என்ன விட்டு எங்க போன ஏமா ஏழெட்டு நாளாகத்த ஏமானே அடி ஏமானே நான் உன்னை விட்டு எங்கேயுமே போகலமானே நான் உன்னைய விட்டு எங்கேயுமே போகலமாமே கடல கட்டி எல்லாம் கண்டியா கடல கட்டி எல்லாம் கண்டியா மாமா கண்டியா மச்சா கண்டியா நீ கண்டதெல்லாம் பார்த்துதா வண்டியா நீ கண்டதெல்லாம் பார்த்துதா வண்டி நான் காணாத காட்சியெல்லாம் காணலடி அடியே காணலடி அடி கண்டபடி ஒரு காட்சியும் பார்க்கலடி அடி கண்டபடி ஒரு காட்சியும் பார்க்கலடி புகாத இடத்துக்கெல்லாம் போனியா புகாத இடத்துக்கெல்லாம் போனியா மாமா போனியா நீ பொண்டாட்டி நினைப்படுத்தி வந்தியா நீ பொண்டாட்டி நினைப்படுத்தி வந்தியா 21 போகாத இடத்துக்கெல்லாம் போகலடி அடியே போகலடி 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 கொள்ளாத நினைப்படுத்தி வந்தேன்டி இந்த வப்பாட்டி நினைப்படுத்தி வந்தேன்டி என்னை பார்க்கல கிளடி மாதிரி தெரியுதா பப்பாட்டி மாதிரி தெரியுதா எடுத்துட்டு எரிஞ்சனாக்க மூக்கு தெரிச்சு போயிரும் பார்த்துக்க அப்ப நீ எடுத்துக்காட்டியா எடுவிட்டவை பேச என்ன பேச வரையும் 7 நாளாகத்தான் ஏ மாமா 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 வாய ஆண் பிறக்கிறது ஆத்தாடி ஆத்தி எங்க ஒரு வாயை புத்துறத இல்லை எத்தனை குண்டாச்சட்டியை உடைச்சாரா என்னமோ அந்த வாயில ஒழுகிற மாதிரி இப்படி வாயை திறந்துட்டு பார்க்குறாரு யா மாமன் இங்கே ஒரு கம்பை தூக்குறத அந்த கம்பை மட்டும் தூக்காத மாமா வேற எந்த கம்பையும் தூக்கிறாத நீ சிரிக்கிறதெல்லாம் நியாயந்தேன் நான் அழகா இருக்க நினைக்கிறது நியாயந்தேன் என் மேலே ஆசைப்படுறது நியாயந்தேன் ஆசைப்பட்டு என்ன பண்ண ஏமாந்து போவையிலே அதுக்கு மேலே ஆசைப்பட்டீங்கன்னா ஆம்பளை பூரா வாங்க வேணாம்னு சொல்லலை எதுக்கு உட்காந்து டப்பு டப்புன்னு அடிச்சிட்டு கிடப்பான் என்ன கிட்டி தான் அடிக்க முடியும் வேற என்ன செய்ய முடியும் பெண்ணா பிறந்து என்னத்தை கண்டேன் நான்லாம் பெண்ணா பிறந்ததுக்கு பேசாமல் மண்ணா பிறந்திருக்கலாம் மண்ணா பிறந்திருந்தா 4 ஆம்பளையாவது உள்ளே விட்டுட்டு ஓட்டியிருப்பாங்க கலப்பை மண்ணுக்குள்ளதே ஒன்றும் இல்லாமல் போயிரும்போது இருக்கு நீங்கள் சொல்லுங்கள் எனக்கு எதில் குறைச்சல் எனக்கு மண்டையில் குறைச்சலாம் இல்லை கொண்டையில் குறைச்சலாம் இல்லை தொண்டையில் குறைச்சலாம் இல்லை புடவை மண்டை ஆட்டிக்கிற பக்கி புடவையில் குறைச்சலாம் ஆடு எடுவட்டு வைக்க பின்னாடி பொம்மை அநியாயம் பண்ணுறாங்க ஐயா கொஞ்சம் நஞ்சம் அசந்தா போதும்யா சங்கத்தில் குனிஞ்சு பேக்கெடுக்க விட்றாங்க எடுவட்டு வில்லுங்க அநியாயம் பண்ணுறாங்க நான் பெம்பளை பிள்ளை பிறக்கிறதே பெரிய யோதனையாக இருக்குது இந்த ஆம்பளை என்ன ஒரு மாதிரி குறுக்குறுன்னு பார்க்குற பக்கி என்ன ஒரு மாதிரி இருக்கா என்னடி பார்க்குறவ என்னம்மா உன் பழக்கழக்கம் சரியில்லடி பிச்சு பிரியம் பிச்சு ஒரு பொம்பளை பிள்ளைகிட்ட ஒழுக்கமாக பார்த்து பழகு இன்னும் ஒரு சாரிச்சு பார்க்குற சூப்பராக இருக்கிறாங்க சூப்பரா ஆமாம் ஆளு மண்டி மூஞ்சி மகரையும் பாரு எடு விட்ட வைய ஆளு இந்த பெட்டிக்கு இப்போ ஆம்பளை பக்க சரியில்லையா திச்சிச்சு இதனாலதான் பெட்டிக்கார கண்டா எனக்கு பிடிக்கலாம போச்சு பிடிக்காம போச்சு என்ன பண்ண சொல்றீங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் நம்ம 2 பேரும் ஒண்ணுக்குள்ள ஒன்னா போனோம் ஆமா அழகா இருக்கனா என்னைய அழகா இருக்கேன்னு சொல்லிவிட்டாரு என்ன அதை தூக்க ஏண்டி எனக்கு ஒரு சந்தேகம் என்ன மாமா உங்க பரம்பரைக்கே பாவடை கட்ட எடுவட்ட ஓட்ட காசு முண்டைகளா என்ன ஏண்டி ஏண்டி எந்த எடுவட்ட ஏண்டி பின்னாடி திரும்பு என்னடி பாயாசம் கிண்டுற மாதிரி இருக்கு எடுவட்ட வேலுக்கு அநியாயம் பண்றாங்க இதுக்கு தாயா நான் ஆம்பளையோட இதுக்கு தான் சொல்றது பார்த்து சூதான இடம் தெரியாம குனிஞ்ச 1 ரூபா கையில விட்டுறாங்க ஏப்பா இன்னைக்கு நடந்துச்சுல்ல இதே மாதிரி நடந்துச்சு சம்பவம் தான் எப்படி ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இது நல்லா இருந்துச்சு அம்மா இதே மாதிரி பொம்பளை வச்சமா ரெடி ஆகிட்டு உனக்கு வந்துருச்சுன்னு சொல்லி மேடை பின்னாடி உனக்கு இருக்க போனேன் கொஞ்சம் அர்ஜென்ட்டுன்னு ஆமாம் ஆமாம் இருக்கோ வேணாம் இதே மாதிரி காடா தானே இருக்கான் உனக்கு இருக்கதான் போனேன் மேடை பின்னாடி தான் போனேன் கெதிச்ச இளவட்டான் ஒரு 5 பேர் இங்க பின்னாடி வந்துட்டாங்க 5 பேரா உனக்கு எச்சி ஊறி இருக்குமே எச்சி ஊருச்சா எடுபட்டவர் எதுக்குடா வர்றாங்க கவனிக்கல நீ எங்க போன நான் உனக்கு இருக்கல போனேன் இருட்டுக்குள்ள என்னத்த கண்டேன் இதே மாதிரி கருவக்காடு பின்னாடி பார்த்தா 5 பேர் வந்துட்டாங்க வந்தவங்களுக்கு சும்மா வந்தாங்க ஏய் வாடி அப்படின்னாங்க
அட வேணாம்டா எதுக்குடா எடு அப்படின்னு பெரிய வாடி போக முடியும் அப்படின்னாங்க. அட வேணாம்டா எதுக்குடா அம்மா சொல்லி பிரச்சனை வேணாம்டா சொன்னேன். எடுவட்ட முதே பேருக்கு 5 வேலுமே கம்மாக்களை தூக்கிட்டு போயிட்டாங்க ஐயா. ஏண்டி அத்தனை பேர் தூக்கிட்டு போயிருக்காங்களே கத்த வண்டி தானடி போங்க மாமா. என்னடி 5 பேர் தூக்கிட்டு போனதுல 2 பேர் கையை பிடிச்சிக்கிட்டான். சரி 2 பேர் காலை விரிச்சு பிடிச்சிக்கிட்டான். மீதி ஒருத்தன் என்ன பண்ண நீ சொன்ன மாதிரி கத்தி போய் எப்படியா தப்பிச்சிடலாம்னு வாயை திறந்து கத்த போனேன். எப்படி வாயை திறந்தா ஆடுதான் வாயை திறந்தேன். எடுவட்ட மூதே போய் வாயில துணியை வச்சு அமைக்கிட்டான். வாயில இடம் இல்லாம அதுலயே கொண்டு போய் வச்சாங்க. துணியை வச்சு அமைக்கிட்டான். எந்த துணியை வச்சு அமைக்கிறான் தெரியுமா? துணி மூதேவி அவசரத்துல கிடைக்காம அவன் டவுசரை கலத்தி அமைக்கிட்டாயா. துவச்சி எத்தனை நாள் இருக்கு? மூத்திர கவுச்சி வாட தாங்க முடியல. துவச்சி எப்படி 35-45 நாள் இருக்கும் போல இருக்கு. சரி ஏண்டி வீச்சான் அவ்வளவு பேர் தூக்கி பண்ணிட்டாங்கல்ல. நானும் விடல மாமா. வாயில துணி அமுக்குனால ஓம் ஓம் ஓம்னு கத்தி பாப்பா. அவங்க சொல்லி பாயல அதுக்கு தேடி கூப்பிட்டு முடியல. மல்லாக்க ஓல்டு மக்கு சரக்கு குரங்குறத குடிச்சிருப்பாங்க இவ்வளவு. சரி மல்லாக்க படுக்க போட்டு சேலி அவுத்தாங்க பாரு. மூதேவி ஏமாந்து போனாங்க. ஏன் இங்க கிடக்குறதானே அங்க கிடக்குது. நல்ல வேளை மல்லாக்க படுக்க போட்டு சேலி அவுத்தாங்க. சரி குப்பரக்க படுக்க போட்டு சேலி அவுத்திருந்தாங்க. என்னைய குமரி இருப்பாங்க. இப்போ ஒரு வய பின்னாடி கிண்டிட்டு போனாங்க. சரி அத்தனை பேர் வந்தாங்க சும்மாவா விட்டா? உக்காமக்கு அத்தனை பேர்ட்டையும் காசு வாங்கிட்டு தானே விட்டேன். நீ நம்பர் 1. அதுல ஒரு பெரிய கொடுமை. அதுலயும் ஒருத்தன் 10 ரூபா கடைன்னு சொல்றான். இந்த பெட்டிக்காரோட சேர்ந்தவை. ஆமா அது அவ கூட பரவாயில்ல. இன்னொரு என்ன தெரியுமா? முந்தானத்து நீ வீட்டுக்கு வர சொன்னில்ல? ஆமா உன்னை நம்பித்தானே வந்தேன். ஆமா வந்து கதவை திறக்கிறேன் 4 பேர் டவுசரோட ஓடுறாங்க. அந்த 4 பேர் தான் அவங்க. அப்படி சொல்லு. ஆமா அதுலயும் விடல. ஒருத்தன் 10 ரூபா கடைன்னு சொன்னானேன்னு பார்த்தா இன்னொருத்தன் என்ன தெரியுமா? பழைய 1000 ரூபா தலை கொண்டாந்து கொடுக்குறேன் மாமா. இது செல்லாத இல்ல மாமா. உன்னை மாதிரி வெகுளித்தனமா இது செல்லாதரா எப்பரா மாத்துறதுன்னு கேக்குறேன். அவன் சொல்றேன் ஓ அக்கௌண்ட்ல ஓட்டுக்கன்றேன். முண்டை ஓ அக்கவுண்ட்ல போட்டுக்க. அதத்தான் நான் வேகமா சொல்றேன். பேங்க் அக்கவுண்ட்ல ஓட சொல்றேன். ஏ அக்கவுண்ட்னா ஏ அக்கவுண்ட், ஓ அக்கவுண்ட்னா ஓ அக்கவுண்ட்ல நான் வர மாட்டேன். எனக்கு அக்கவுண்ட்ல ஓட நாம அக்கவுண்ட்ல ஓட புடிச்சு உள்ள தள்ளுறது ரேட் விட்டுவே. இதுக்கு தான் ஆம்பளையோட சேர கிடையாது. சரி சரி நீ போயிட்டு வா உனக்கு இருக்க. இந்த பெட்டிக்காட்டு அப்பவே சொன்னேன் ஓயாம இறங்கி உனக்கு இருக்க போக முடியாதியா. வரும்போது சைக்கிள் டீ ஒன்று வாங்கிட்டு வந்து கட்டி விட்டேன்னா பின்னாடி அடிச்சு கிடக்க முடியாது வாட்டுக்குன்னு சொன்னேன். கேட்டா தானே அடியே ஓடி அடி அடி ஓடி அடி ஓடி அடி ஓடி அடி கரலாச்சு. எனக்காண்டி ஒரு பாட்டு படியும் மாமா. பாட்டா இருக்கட்டும் மாமா. இந்த அவளை வச்சு பேசிக்கிறேன். நீ போயிட்டு வா மாமா. அது வந்துருச்சு பூனைக்குட்டி. ஆமா மியா மியா பூனைக்குட்டி வீட்டை சுத்தும் பூனைக்குட்டி. சும்மா அறி வந்த சும்மா ரெடி 10 ரூபா கொடுத்துட்டு அடி நல்லா இருக்கியா? நீ பொம்பளை பிள்ளை நானும் பொம்பளை பிள்ளை. ஏன்னா ஒரு பெண்ணோட மனுஷன் ஒரு பெண்ணுக்கு தான் தெரியும் சொல்லுவாங்க. சேராம சேர்ந்துருக்கோம் கூடாம கூடி இருக்கோம். பா 2 பேரும் போய் முதல்ல ஒண்ணுக்கு இருந்துட்டு வருவான். ஏன் கூட ஒரு பயப்படாத. பயமா இருந்தா கவலைப்படாத. நம்ம 2 பேரும் எதுக்கு உட்காந்துக்குருவோம். அப்படி பயமா இருந்துச்சுன்னா பாப்பா நீ கம்பியை பிடிச்சுக்க. அவ என் தம்பியை பிடிச்சுக்கிறோம். ஆமா அங்க இருந்தா தானே பிடிக்கிறது கெடுவிட்டு ப்ளீஸ் ஒரு எடுத்துட்டு எரிஞ்ச மூக்கு தெரிச்சுப்போம். ஒழுக்கம் விஷயம் பிள்ளது மூஞ்சி மோகரையும் பாரு. இந்த ஆம்பளை பைக்கில இப்படித்தேன் பொம்பளை பையிட்ட எப்படி இப்படி பேசுன்னு தெரியுது இல்ல. சி காரணம் சரி வந்தவளை சொல்லி ஏன்டி கூப்பிட போறேன் உள்ளே படுத்துக்கிற பையன் வந்த வேலை செஞ்சுதானா? அடியே நம்ம பொம்பளை பிள்ளை ஒன்று சேர்ந்துருக்கோம். ஓ மனசு போலி ஏ மனசு போலி ஓ மனசு நம்ம ஒத்துமையா இருக்கணும் முடி. ஆனா வர வர நீ ரொம்ப ரொம்ப அழகா இருக்க தெரியுமா? ஏன்டி ஆனா உனக்கு கடல் படைச்ச படைப்பு இருக்குது. எவ்வளவு அழகு அழகா இருக்க. எதை வேணாலும் சொல்லு. காரி துப்பு அப்படி கூட துப்பிக்க. செருப்பு எடுத்து கூட அடிச்சாலும் கூட நான் ஏத்துக்கிட்டு போயிருவேன். ஆனா அழகுன்னு மட்டும் யாரும் சொல்லக்கூடாது. அப்படி சொன்னா எனக்கு வெக்கம் வந்துடும். வெக்கம் வந்துச்சுன்னா லபக்குன்னு சேலத்துக்கு மூஞ்சியை பொத்திக்கிடுவேன். அவுத்து போட்டு ஆடுவ போலயே. ஏண்டி மூஞ்சியை பொத்தினா கீழே தெரியும் நினைக்கிறியா? அது என்ன நம்பர் பிளேட்டை போட்டிருக்கோம். TN 63 TN 67 TN 59ன்னு யாருக்கு அடையாளம் தெரிய போகுது கழுத? யாருக்கு அடையாளம் தெரிய போகுது? நம்ம வாட்டுக்கு தெரிய வேண்டியதாண்டி. நம்ம பொம்பளை பிள்ளை அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால அழகுன்னு மட்டும் சொல்லவே சொல்லாத சரியா? நம்ம உண்மையிலே சொல்றேன். தப்பா நினைக்காத. குளிச்சு முடிச்சுட்டு துணி மணி அப்புறம் துவச்சு காய போட்டேன். என்கிட்ட செந்தட்டியில சேலையை காய போட்டுருப்பேன் போல இருக்கு. கண்ட பக்கமெல்லாம் அரிச்சிட்டு கிடக்கு. கயிறை கட்டி போட வேண்டியதானே? கயிறை கட்டி போடவா? அரிக்கிறதுக்கு எப்படி கயிறை கட்ட முடியும்? கிரிச்சு கிரிச்சிருக்கி. இன்னொரு விஷயம் தெரியுமா? இப்ப நம்ம சொரிகிறோம்ல, நம்ம உண்மையில சொரியதை பத்தி நீ கோபப்படுறியே. நம்ம பொம்பளை பிறந்திருக்கோம் பாரு. நம்மள எப்பேற்பட்ட ஜென்மம் தெரியுமா? பாவப்பட்ட ஜென்மம். ஏன் பாவப்பட்ட ஜென்மம் சொல்றேன்? இந்த ஆம்பளை இருக்காங்க, இவங்களுக்கெல்லாம் அரிக்க குலாதாரத்தில் இருந்துச்சுன்னா அக்கா இருக்கு தங்கச்சி இருக்கலாம் பாக்குறாங்கல்ல. அவங்க வாட்டுக்கு பரட்டு சொல்லிட்டு போகுது பக்கிய. ஆனா நம்மளாம் அப்படியா? அரிக்க குலாதாரத்தில் அரைச்சான் அண்ணன் இருக்காரு மாமே இருக்காரு மச்சா இருக்காரு இப்படி சொல்லி யோசனை பண்றான். இப்ப நம்ம 2 பேரும் மானாமரம் பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிறான். எனக்கு அரிக்க குலாதாரத்தில் அரிக்குது. எப்படி சொரியணும்? அதுக்கு தான் மறைமுக தீர்வுன்னு இருக்கு.
எப்படி சொரியணும்னா இப்போ ஆம்பளை கூட இருக்காங்க இந்த சேலை கட்டிருக்கேன் இந்த சேலை முந்தாங்கி இருப்பாரு இதை சனி சொரியணும் ஆனால் வெளியே தெரியக்கூடாது எப்படி மறைமுகம் இந்த சேலை முந்தாங்கி இருக்குல்ல அதை அப்படி சரி பண்ணுற மாதிரி இந்த அப்படி 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 அம்படுத்தேன் மறைமுகமா யாருக்கும் நாசுக்கா தெரியாது இதில் சுடிதார் போட்டோம்னு வச்சுக்க பிரச்சனையே கிடையாது லேசாக டாப்பை தூக்கிவிட்டு ஃபேன் வேலை முடிச்சு பாவடை தாவணி போட்டோம்னா அதுவும் பிரச்சனை கிடையாது தண்ணிக்குள்ள ஆக்கி போகும்போது என்ன செய்வான் தண்ணி தூக்கி குடத்துக்கு சொருகுறதுக்கு பாவடை தூக்கி சொருவோம்ல கீழே விடுவாங்க அது மாதிரி தூக்கி சொருகுற மாதிரி இருந்தது ஆனா இதுல மறைமுகமா சொரிய முடியாது என்ன தெரியுமா ஜீன்ஸ் பேண்ட் டிஷர்ட் இந்த ஜீன்ஸ் பேண்ட் டிஷர்ட் போட்டாத்தே மறைமுகமா சொரிய முடியாது ஆனா அவசரத்துக்குலாம் பொம்பளை அப்படி என்னதான் வானுங்களே தெரியல ஆனா ஜீன்ஸ் அப்ப உனக்கு அரிச்சு அப்ப எப்படி சொரிஞ்ச அப்ப எனக்கு அரிக்கல கேட்டுக்க அப்படி ஜீன்ஸ் பேண்ட் டிஷர்ட் போட்டா மறைமுகமா எப்படி சொரியுதுன்னா அதுக்கு ரூம் போட்டு யோசனை பண்ணேன் இந்த ரெண்டு தொடர் பாரு ரெண்டையுமே அப்படி அரைச்சாப்பில் நடக்கணும் இப்படியே அப்படி அரைச்சாப்பில் நடக்கணும் அப்படி அரைச்சாப்பில் நடந்தோம்னா அடங்காத அரிப்பு கூட அடங்கி போயிடும் அதுக்கு மேல அரிச்சு செஞ்சுக்க அரிப்படுத்த முடியாது அப்படின்னு துப்பிடுவாங்க அதான குப்பை தொட்டியா அதை துப்புறதுக்கு அடியே அந்த அளவுக்கு பல விஷயங்கள்லாம் இருக்கு ஆனா ஒரு விஷயம் தெரியுமா இந்த இடத்துக்கு நீ வந்துட்ட நான் வந்துட்டேன் அடுத்து யாரை பார்க்கணும் அம்மா பார்க்கணுமா எவ்வளவு அம்மா பார்க்கணுமா அம்மா என்ன அம்மா என்ன கேக்குற நீ எப்படி இவ்வளவு அழகா இருக்க அழகா இருக்கனா ஓயாம அழகுன்னு சொல்லாதடி கேட்கமா இருது ஆமா அடியே அம்மா பார்க்கணும்னா அம்மாவை எப்படி பார்க்க எந்த அம்மா பார்க்கணும் வள்ளியம்மா பார்க்கணும் காட்டு போறீங்களாம்ல கேள்விப்பட்டேன் நானும் வர்றேப்பா நானும் வர்றேன் உங்களோட அந்த மனுஷனை பத்தி பேசாத அவரெல்லாம் மனுஷன் தானா காட்டுக்கு போச்சு புள்ளி விட்டு அவர் என்ன பண்ணாரு தெரியுமா அவர் பொண்டாட்டியை கட்டி பிடிச்சி படுத்து கிடக்காரு அவர் பொண்டாட்டி கட்டி பிடிச்சி கொடுத்தா கூட பரவாயில்ல ராமசாமி பொண்டாட்டியை கட்டி பிடிச்சி படுத்து கிடக்கா மனுஷன் அவன் கோகல்லைட்டு அழுகுறியா அப்புறம் அழுகாதார எடுவிட்ட மோதே போலையான்னு சொல்லிட்டு அப்புறம் அவனை கொஞ்ச நேரம் நான் கட்டி பிடிச்சி படுத்து கிடந்துட்டு எந்திரிச்சு வர்றேன் குளிக்க கூட இல்லைங்க ஒரு அப்படி எந்திரிச்சு வந்துட்டு எங்களுத என்ன பண்ண சொல்றேன் அப்படித்தான் இருக்கட்டும் சரி அம்மா பார்க்கணும் என்ன செய்யணும் கூப்பிடணும் ஆனா இது வரைக்கும் வள்ளியம்மா பார்த்ததுல என்னடி ஒரு மாதிரி பாக்குற சோழிய தெரியல மரியாதை போகண்டு அதுல எடுவிட்ட வயலுக்கு பொம்பளை பிள்ளை வந்தா தெரியாத அநியாயம் தாங்க முடியலப்பா அக்கப்பரு இதுக்கு தான் ஆம்பளை